Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. Useful and Aariwork videos பார்க்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம neck design தான் பார்க்க போறோம். So step by step clear-ஆ நான் உங்களுக்கு explain பண்ணுவேன். வீடியோ skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. So இதோட sleeve part வந்து already நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க right side cornerல கார்டு attach பண்றேன். So அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் எப்பயுமே நான் சொல்ற மாதிரி அந்த நம்ம லைன் டிரா பண்ணி வச்சிருக்கோம்ல அதுக்கு மேலே நான் zari line கொடுக்கிறேன். So Aariwork blouse marking video வந்து already நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். இது எப்படி மார்க் பண்றது அப்படின்றது தெரியாதவங்க வந்து நான் வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ரைட் சைடு கார்னர்ல நான் கார்டு அட்டாச் பண்றேன். So அந்த லைன் நம்ம மார்க் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து zari line தான் கொடுக்கணும். So அப்பதான் நம்ம வந்து blouse வந்து ஸ்டிட்ச் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பீட்ஸ் எல்லாம் எதுவும் வந்து பிரேக் ஆகாம இருக்கும். அதுக்காக தான் வந்து zari line கொடுக்கிறது. So நான் zari line வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன் கொடுக்கிறேன். நல்லா திக்கா வந்து அந்த கோல்ட் கலர்ல அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. Next பாத்தீங்கன்னா sugar bead வந்து ரெண்டு sugar bead வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும். இந்த மாதிரி iron needle யூஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து நிறைய beads வந்து நீங்க லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து சீக்கிரமா வந்து வர்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மத்த நீடில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பீடோ இல்ல ஒரு 4 பீட் தான் லோட் பண்ண முடியும். இதுல நீங்க நிறைய beads வந்து ஒரு 10 to 12 beads வந்து நீங்க லோட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ஈஸியா டக்கு வர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஆல்ரெடி நிறைய வீடியோல நம்ம sugar bead எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றத பார்த்திருப்போம். சோ அதனால வந்து எல்லாமே நான் ஸ்பீட் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும். டிசைன் பேட்டர்னுக்கு மட்டும் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து end knot போட்டுறேன். இப்போ நம்ம இங்க ஸ்டாப் பண்ணிட்டோமா end knot போட்டு. சோ இப்போ வந்து ரிவர்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? நிறைய பேர் ரிவர்ஸ்ல இருந்து போறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. சோ நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து எல்லா சைடுல இருந்தும் நீங்க போடுற மாதிரியே வரும். அதனால பிராக்டீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றது காமிக்கிறேன். பிகினரா இருந்தீங்கன்னா இங்க glue அப்ளை பண்ணிட்டு அது நல்லா dry ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணுங்க. இப்போ நான் glue எதுவுமே இல்லாம எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றது காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க நீடில் நான் எடுக்கறேன் பாத்தீங்களா அந்த ஸ்டோன் பக்கத்துல அந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டிட்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோன் மேல ஒரு ஸ்டிட்ச் கொடுத்துக்கோங்க. ஓகே வாங்க செயின் மாதிரி இருக்கும்ல அதுக்கு மேலே இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிங்கிள் ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். சோ அந்த ஸ்டோனுக்கு மேலே ஒரு ஸ்டிட்ச் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் அது நல்லா வந்து ஸ்டேபிளா அங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக. இல்லனா தூக்கிட்டு ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் இப்போ அந்த செயின்க்குள்ள ஒரு ஸ்டிட்ச் வெளியே ஒரு ஸ்டிட்ச் அந்த ஸ்டோன் பக்கத்துல நெக்ஸ்ட் உள்ள ஒரு ஸ்டிட்ச் கொடுக்கிறேன். இப்போ அப்படியே நீடில் எடுத்து அந்த ஸ்டோன் பக்கத்துல நெக்ஸ்ட் உள்ள ஒரு ஸ்டிட்ச் அப்புறம் வெளியே ஒரு ஸ்டிட்ச் நெக்ஸ்ட் உள்ள ஒரு ஸ்டிட்ச் இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணனும். ஒவ்வொரு ஸ்டோன் செயினாவே ஸ்டிட்ச் பண்ணுங்க பிகினரா இருந்தீங்கன்னா. இல்ல இந்த மாதிரி சின்ன நான் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மீடியமா இருக்கிற ஸ்டோன் செயின் ரோல் தான் எடுத்துர்க்கேன். சோ அதனால வந்து நான் ரெண்டா கூட ஸ்டிட்ச் பண்ணலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு ஓகே அப்படினா ரெண்டா கூட ஸ்டிட்ச் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க ரிங்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அது தூக்கிக்குமோ அப்படின்லாம் பயப்பட வேணாம். கரெக்ட்டா தான் இருக்கும். சோ நான் வந்து பாருங்க ரெண்டு ஸ்டோன் செயினா ஸ்டிட்ச் பண்றேன். இதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் ஸ்டோன். அது வந்து நீங்க ஒவ்வொரு ஸ்டோன் செயினா வந்து ஸ்டிட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ கடைசியா எண்ட்ல வந்து நீங்க அந்த ஸ்டோன் செயினுக்கு மேல ஒரு ஸ்டிட்ச் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணோம் பாத்தீங்களா? அதே மாதிரி ஸ்டிட்ச் கொடுத்துட்டு ஃபைனலா end knot போட்டுருங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லைன் பாருங்க நான் sugar bead வந்து ஸ்டிட்ச் பண்றேன். ரெண்டு sugar bead தான் ஸ்டிட்ச் பண்ணனும். இல்ல நீங்க ஒவ்வொரு sugar bead கூட ஸ்டிட்ச் பண்ணலாம். ஆனா 3 4 எல்லாம் நீங்க ஒரே ஸ்டிட்சா கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா ரிங்ல இருந்து ரிமூவ் பண்றப்போ அது வந்து தூக்கிக்கும். அது பார்க்க ஈவனா இருக்காது. ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4mm bead எடுத்துர்க்கேன். 4mm beadலாம் ஒவ்வொரு பீடா தான் ஸ்டிட்ச் பண்ணனும். சோ இந்த மாதிரி அழகா நீங்க வந்து நீடில லோட் பண்ணிட்டு டக்குன்னு முடிச்சிரலாம். சோ அதுக்காக இந்த மாதிரி iron needle எடுத்துர்க்கேன் நான். ஒவ்வொரு பீடா வந்து ஸ்டிட்ச் பண்றேன். சோ அந்த லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிரணும். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இதுதான். சோ ஒரு ஸ்டோனுக்கு வந்து எவ்வளவு கேப் விடணும் அப்படினு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க எப்படி அத பண்றது? இப்போ வேற டைப் ஆஃப் ஸ்டோன் எடுக்கறேன். நான் அதுக்கு ரெண்டுத்துக்கும் எப்படி கேப் விட்டுட்டு அதுக்கு நடுவுல பீட் கொடுக்கிறது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கிளியரா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். சோ அதுக்காக வந்து நான் கோல்டன் கலர் கோல்ட் ஸ்டோன் எடுத்துர்க்கேன் திலகம்ல. இந்த மாதிரி நீங்க நியூவா ஒன்னு ட்ரை பண்றீங்க. இந்த ஸ்டோனுக்கெல்லாம் எவ்வளவு ஸ்பேஸ் விடுறதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க அப்படினா பேக் சைடு இருக்கு பாத்தீங்களா? நெக்கோட லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. பிகாஸ் அந்த saree வச்சு நம்ம மறைச்சிடுவோம். இல்லனா ஸ்லீவ்ல வந்து எடுத்துக்கோங்க. ஏனா ஸ்லீவ்ல வந்து அங்க மடிப்பு விடுவோம். அதனால வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணீங்கனாலும் பெருசா தெரியாது. அதனால சொல்றேன்.
இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பாருங்கள் ஸ்டோன் ஒட்டிட்டேன். இப்போ இங்கே ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் தான் நான் இப்போது சாம்பிளுக்காக ஒட்டியிருக்கேன். நான் அதை ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கேன், எவ்வளோ இன்ச் வருது அப்படின்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நான் வந்து மற்ற ஸ்டோனுக்கெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோன் இங்கே தான் வரணும் அப்படின்றது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் ஒட்டி அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரி சுகர் பீட்டை வந்து அதை சுற்றி நான் கொடுத்துக்க போகிறேன். லைக் நான் என்ன பேட்டர்ன் எடுத்துருக்கனோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனுக்காக வந்து நான் ஒர்க் பண்ணி பார்க்குறேன் சாம்பிளுக்கு. ஓகேவா? அதுக்கு தான் நான் வந்து ஸ்லீவோட எட்ஜில் எடுத்துக்க சொன்னேன். இல்லைனா வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. பேக் நெக் எடுக்கிறீங்கன்னா லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா அங்கே சாரீ பின் பண்ணுவாங்க. ஸோ அங்கே எதனா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தெரியாது. இல்லைனா ரஃபாக ஒரு கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஸ்டமரோட கிளாத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 3mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக எனக்கு வந்து நெக் சுற்றி வந்து வரப்போகிற பேட்டர்ன். ஓகேவா? அதுக்காக ஒன்று கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இது எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணணும். இந்த திலகம் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு மெஷர் பண்ண போகிறேன். அதுக்காக இன்ச் டேப் எடுத்திருக்கேன். இன்ச் டேப்பில் பாருங்கள். ஸோ அந்த பாயிண்ட் பாருங்கள், ஒரு 1 2 3 பாயிண்ட் அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம திலகம் வரப்போகுது. ஓகேவா? நீங்கள் கிட்டவே வேணும்னா, நெருக்கமாக வேணும்னா நீங்கள் கிட்டவே அந்த மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மிடில் கேப் வேணும். அதனால் வந்து அந்த 3 பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு வேணும்னா அந்த திலகம் மாதிரி நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டோனை வந்து நான் ஒட்டி விடுவேன். ஓகேவா? இந்த மிடில் என்ன பண்ண போகிறேன், அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பீடு அந்த மாதிரி எதனா வந்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போது இந்த திலகம்க்கோ இதுக்கோ எவ்வளோ கேப்புன்னு பாருங்கள். ஸோ வேணும்னா சென்டிமீட்டரில் கூட பார்த்துக்கலாம், இல்லைனா இன்ச்சஸ்லேயே பார்த்துக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 இன்ச்சஸ்க்கு மிடில் இருக்குது. ஓகேவா? ஒரு 5 இன்ச்சுனால் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோனை வந்து ஒட்டிக்கிறேன். எதுக்கோ ஒரு 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து அந்த திலகம் சுற்றி வந்து சுகர் பீடு 2 சுகர் பீடாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். எப்பயுமே நம்ம சொல்கிறது தான். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் எடுத்து மற்ற ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் வந்து அதே அளவுக்கு மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 2த்துக்கு மட்டும் நம்ம பேட்டர்ன் போட்டு பார்க்குறோம். இது எதுக்குன்னா ட்ரேசிங் பேப்பர்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பேட்டர்னே இல்லை, இந்த மெத்தடு தான் அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோ பார்த்துட்டு சில பேர் வந்து ஆரி ஒர்க் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்களுக்காக இந்த டிப். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டோன் இல்லை ஒரு ஸ்டோன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட் எடுத்து மற்றதுக்கெல்லாம் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து 3mm பீட் அந்த சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். எண்ட் நாட்டும் போட்டுடுறேன். இப்போ இந்த மிடில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3mm பீட் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மிடில் அந்த 2 திலகத்துக்கும் மிடில் வந்து ஒரு 3mm பீட் ஸ்டிச் பண்ணுறேன். எண்ட் நாட் போட்டுடுறேன். ஸோ ஒவ்வொரு பீட்க்கும் சிங்கிள் எண்ட் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது சேஃப்டியாக நிற்கும். நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் காலியாக இருந்தது. ஸோ இந்த பாயிண்ட் இப்போ வச்சுருக்கேன்ல, இந்த பாயிண்டில் வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த 3mm பீட் இருக்குல்ல, அதுக்கு நேராக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஜர்கான் ஸ்டோன் எடுத்துகிட்டு கீழே அதுக்குள்ளே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அகெயின் உள்ளே இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு வெளியே ஒரு ஸ்டிச் அவுட்டரில். இப்போ ஒரு சுகர் பீட் இது கூட. ஸோ ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுடுறேன். ஸோ இதே பேட்டர்னில் இதே மெத்தட் ஃபுல்லாத்துக்கும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் எதனா மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நான் ஸ்டோனுக்கு எல்லாமே அளவு நம்ம எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? என்ன எடுத்துருந்தோம், ஒரு 5 இன்ச்சுனா அதுக்கு மிடில் ஒரு 4.5 இன்ச் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோனை வந்து ஒட்டிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். இது எல்லாமே நான் ஸ்பீடாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி பேட்டர்னில் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்தையும் ஸ்பீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ எது கவர் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான். பிகாஸ் இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர். அது எப்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, அது எப்படி உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். லைக் ஒரு 2 சாம்பிளுக்கு 2 டிசைன் போட்டுட்டு அது ஃபுல்லாத்துக்கும் அதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன்.
ஸோ இதில் எதனா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது இல்லை நம்மளுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக வந்தது, நம்மளுக்கு அவுட்புட் ஒழுங்காக வரலனா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லேயே உங்களுக்கு வந்து சூப்பராலாம் வந்துடாது. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு டிப்பு, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்து ஒட்டுறதுக்கு வந்து கையில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீடில் இருக்குல்ல, அயன் நீடில் ஏதோ, ஸோ அதுக்கு பேக் சைடு திருப்பிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபைனல் லுக் அதுதான். ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஃபைனல் லுக் இதுதான். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பேக் நெக் வந்து இதுதான். இதோட பேக் நெக்கு அவங்க டேசல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டேசல்ஸும் பண்ணியிருந்தோம். கம்ப்ளீட் பண்ண ஃபைனல் லுக் வந்து இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இதுதான். ஸோ இதோட ஸ்லீவ் பார்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.